ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காதல் கொண்டேன் அந்த படத்தில் தனுஷ் சார் அந்த கிளைமேக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி கதறி நடிச்சிருக்காருங்க. திவ்யா வேணாம் திவ்யா வாங்க, இவரே தான் திவ்யா வேணாம் திவ்யா திவ்யா அவன் 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 லூசு திவ்யா அப்படிலாம் தனுஷ் பேசியிருப்பாளே அந்த மாதிரி. அதே மாதிரி என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மன்மதன், டேய் மொட்டை வேணாண்டா மொட்டை, டேய் வேணாண்டா மொட்டை அப்படின்னு கதறுவார் தெரியுமா? அண்ணே இல்லைண்ணே நான் போகிறேண்ணே, அந்த பொண்ணு என்னை ஏமாத்திச்சுண்ணே, நான் போகிறேன். அப்போ அவள் வர சொன்னதால நீ வந்த, இல்லைன்னா வரமாட்ட. அவள் வர சொன்னால வந்த, இல்லைன்னா வரமாட்ட. அப்போது அவள் வர சொன்னா நீ வருவியா அப்படின்ற மாதிரியா? சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சார். ஒரு நிமிஷம் திருப்புங்க சார். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இவ்வளோ பேரும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்கேயுமே போகாமல் இங்கேயே நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த படத்தோட தாக்கம் தான். இதுக்கு முன்னாடி பாக்யராஜ் சாரோட படமாக இருந்தாலும் சரி, பாலச்சந்தர் சாரோட படமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்து என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு படம் தான் இந்த சாரார். சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மைக்கு பிடிச்ச தம்பி எங்க இவரு? வாங்க இங்கே வாங்க. நீ பார்த்தியா என்னன்னு தெரியல அந்த வீடியோவை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த இயக்குனர் அவர்கள் மனசு நொந்து போய் பேசியிருந்தார். அப்போ என்னங்க சினிமா எந்த நிலமையில் இருக்குது? ஒரு பெரிய ஆளுங்களை மட்டுமே தான் நம்பி இருக்குதா சினிமா? சொல்லுங்கள். அந்த இயக்குனர் அவர் ப்ரொடியூசரா இல்லை டைரக்டரா என்னன்னு தெரியாது. அவர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த வீடியோவில் பேசியிருந்தார். எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்போது அந்த பந்தா காட்டுற ஆள், சீன் போடுற ஆள், இவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பா? ஏன் இந்த மாதிரி சினிமா உலகம் ஏன் அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் குறி வைக்கிறாங்கன்னு தெரியல. சரி நடித்தாங்க, சம்பளம் வாங்கினாங்க, அது 2வது பட்சம். இந்த மாதிரி ஒரு படம் வெளியில் வருது, நீங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கு வராட்டியும் சரி, இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கு வராட்டியும் சரி, உங்கள் செல்ஃபோன்லேயாச்சும் ஒரு வீடியோ ஒன்று பேசி அனுப்பலாம் இல்லையா? நான் இந்த நடிகர் அந்த நடிகர்னு பர்டிகுலராக சொல்ல, எல்லாருமே தான் சொல்கிறேன். யார் நடிக்கிறீங்களோ இந்த படத்தில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. டைகர் கார்டன் தங்கதுரை, யோகி பாபு, பொன்னுண்ணன் சார், அம்பிகா மேடம், அப்புறம் மஸ்காரா, இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ பேர். கூல் சுரேஷை தவிர தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் இருக்காங்களோ எல்லாரையும் பிடிச்சி போட்டிருக்காங்க. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான கொடுத்துருக்க இந்த படத்தை ஏன் யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க? சாரா வந்து அந்த இயக்குனர் ஹீரோவா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு தரமான படம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா அந்த மாதிரி நடிச்சிருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்களா இல்லை டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்களா என்னன்ற எனக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி கமல் சார் 16 வயது நிலை அந்த படத்தில் கோமணம் கட்டி நடிச்சிருப்பார். இந்த படத்துலையும் நீங்கள் இயக்குனராக டேரக்டர் அது எனக்கு தெரியல, ரெண்டுமேவா? இந்த படத்தில் அதையும் இவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு துணிச்சல் வேணுங்க. இப்போ உள்ள ஹீரோலாம் கேரவான் இருக்கா, துபாய் போகலாமா, அமெரிக்கா போகலாமா, அந்த ஹீரோயின் போகலாமா, இந்த ஹீரோயினை போடலாமா அப்படின்னு சொல்லி தான். நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துடாதீங்க. அந்த கேரக்டர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோயினை வந்து நடிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹீரோவாக நடிச்சிருக்கிற இயக்குனர் அவர்கள் அவ்வளவு டெடிக்கேஷனுங்க. உண்மையிலேயே நீங்கள் இந்த சினிமாவுக்காக இல்லை, சினிமா உங்களை மாதிரி ஆளுங்களை வரவே இருக்குதுங்க. நான் அந்தளவுக்கு அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன். அவ்வளவு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற ஆளுங்க எல்லாருமே தயவு செய்து சொல்கிறேன், நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் சப்போஸ் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல, இந்த சாரா படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 9566268172 அது என்னோடய நம்பரு. இந்த நம்பருக்கு உங்களோட டிக்கெட்டை எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு படம் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அந்த பணத்தை நான் ரிட்டர்ன் தரேங்க. அப்படி ஒரு உயிரை கொடுத்து இந்த படத்தை வந்து அவ்வளோ சிறப்பாக நடித்து வச்சுருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் என்னோடய அடி வயிறுலேருந்து சொல்கிறேன்,
அவ்வளவு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. அம்பிகா மேடமாக இருக்கட்டும், அவங்க ஏற்கனவே வனிதா மணி வண்ண மோகினி வந்தாடு அப்படின்னு கமல் சார் கூட ஆடினவங்க. இவங்கள மகனா இந்த படத்தில் வந்து ஒரு தாயாக நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டைகர் கார்டன் தங்கத்துறை, டேய் தங்கத்துறை சூப்பராக நடிச்சிருக்கடா, உன்னோட காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஜல்லி உன் கண்ணத்தை நான் கிள்ளி, ஏன்னா அங்கே நான் கிள்ளுவேன், அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். ஆமாம், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. இவங்களும் என்னோட தங்கச்சி மாதிரி தான், நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிடாதீங்க. அப்படி எல்லா இடமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரோபோ சங்கர் அவர்கள் அவரோட பஞ்சு எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க வந்திருக்காங்களா? சரி சரி சரி, இல்லை நான் பேசிட்டு நாங்கள் அப்புறம் பேசிட்டோம், அவங்களுக்கு தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க. ரோபோ சங்கர் அவர் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே, அதே மாதிரி வில்லனாக நடிச்சிருக்கிற மாஸ்டர் செல்வம், மிரட்டல் செல்வம், அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. முதல் முறையாக வில்லனாக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொன்வனன் சார் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் எல்லாருமே கச்சிதமாக நடிச்சிருக்காங்க. அது என்ன ஃபூல், என்ன பாட்டு அது? பிளட்டி ஃபூல் அப்படின்ற ஒரு பாட்டு சூப்பராக இருக்குது. இன்ட்ரோல் முடிஞ்சவுடனே அந்த பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டில் சார் வந்து கோமணத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இவ்வளோ நாளாக மஸ்காராவை சார் ஒரு ஸ்டெப்பு, அது என்ன மஸ்காரா ஸ்டெப்பு? இதா இப்படி ஆடினவங்க இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸாக நடிச்சிருக்கிறாங்க. திருட்டுத்தனம் பண்ணுற போலீஸ் தான். இவ்வளோ நாளாக அப்படி பார்த்த, அதாவது இப்படி பார்த்த மஸ்காராவை இவரை மாதிரி நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு போலீஸாக நடிச்சிருக்காங்க. இதுவரை நீங்கள் போலீஸாக நடிச்சிங்களா என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா, இந்த பெருமைகள் எல்லாம் இந்த இயக்குனரை அவர்களை தான் போய் சேர. சார் உங்கள் பேர்? இதில் செல்லக்குட்டி பேர் செல்லக்குட்டி. இந்த இயக்குனர் அவர்களை தான் போய் சேரும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டருமே, அந்த அம்மா சாங்கு சூப்பராக இருக்குது. அந்த மியூசிக் டேரக்டருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படியே அந்த தண்ணியில் வாங்க நல்லா இருக்கீங்களா, வாங்க, அப்படி எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த படத்தை நல்லா வெளியில் தெரிய வைங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், படம் பார்க்குறது இவ்வளோ. சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேமரா திருப்புங்க சார். இந்த மாலை இந்த இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 200 300 மாலையாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு விழப்போகிறது பெரிய பெரிய மாலைகள். அப்படி உங்களுக்கு ரத்தின கம்பளம் கண்டிப்பாக இந்த தமிழ் சினிமா உங்களுக்காக இருந்துட்டு தாங்க இருக்கான். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இன்னொரு மாலைங்க. பொதுவாகவே நான் பெண்களுக்கு மாலை போட மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும் தாங்க. சார் இது என்ன புதுசாக இருக்குன்னு நீ என்ன பார்த்து சொன்னியா இல்லை இவங்கள பார்த்து சொன்னியா? இவங்க புதுசுன்னு உனக்கு தெரியுமா? நீ எதை வச்சு சொன்ன இவங்க புதுசுன்னு? இவங்க பியூ சின்னப்பா காலத்துல இருந்தே இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமா? அறத பழசு இவங்க. இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க தங்கச்சி, உங்கள் பேருமா? ஜோஸ்லின். இவங்கெல்லாம் படம் பார்க்கும்போது அந்த காமெடிக்கெல்லாம் அவ்வளவு விழுந்து சிரித்தாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் மாலை போடலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டுவாரான்னு தெரியல. இருந்தாலும் பிடிங்க, எனக்கு போட்டுருங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் அவங்க வீட்டுக்காரர் வந்து பாடி பில்டரு பாக்ஸரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லையா? ரொம்ப சாப்பிட்டான் அவர். சாப்பிட்டு தூங்குவாரோ, அது என்ன சாப்பிட்டுன்னு தெரியல. இருந்தாலும் என்னம்மா ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லுங்க. ஓகே, அவங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக. அப்போ நீங்கள் காரமா? உங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் உங்களை பார்த்தா லவ் மேரேஜ் பண்ண மாதிரி தான் தெரியுது, பார்த்தீங்களா? அப்போ லவ் மேரேஜ் பண்ணுறவங்க இந்த சாரா படத்தை வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்க அந்த காதலன் அந்த காதலி மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். ஒரு டி ராஜேந்தர் சார் படம் பார்க்கும்போது எப்படி உருகி காதலிக்கிறது தெரியும். அது வந்து இவர் அப்படியே கொடுத்துருக்கிறார். என்ன, டி ராஜேந்தர் சாருக்கு மண்டையிலலாம் மசுறு இருக்கும், முடி இருக்கும், தாடி இருக்கும்,
ஆனால் இந்த படத்தில் ஆமாம் இவருக்கு வந்து மண்டையில் படத்தில் நேரில் இருக்குது, படத்தில் அவ்வளோ ஒரு வித்தியாசமாக நடிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே எந்த கதாநாயகனும் இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்கிறதுக்கு தயங்குவாங்க. நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிரதர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க சாரா படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். என்னப்பா எல்லாரும் இன்றைக்கி தயவு செஞ்சு அது ஒரு ஸ்டேட்டஸாக போடுங்க, நாளைக்கும் போடுங்க, நீங்களும் போடுங்க, நீங்களும் போடுங்க, நீங்களும் போடுங்க, போடுங்க 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 போட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் சாராவை பார்த்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? வெந்து தணிந்தது காடு, சாராக்கு வணக்கத்தை போடு. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் நாங்கள் ரோகிணி தேட்டரில் சாரா மூவி பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு செல்லக்குட்டி சார். அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவல் அண்ட் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சாங்காக பார்த்துருப்பீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர், அதுவும் அவங்க கொடுத்த மாதிரி நான் நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ. நீங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பார். இவ்வளோ நேரம் உன்னைய பற்றி நான் பேசினேன், நீ என்னைய பற்றி எதுவும் பேசாம. எனக்கு அண்ணா வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், அதனால நிறைய மூவியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ செம்ம கூலான பாட்டி, ஜாலியான பாட்டி, அதனால் தேங்க்யூ. நீங்கள் வாங்க இந்த பக்கம். வீடியோ எடுக்கிறாங்கல்லம்மா, ஏம்மா எல்லாத்தையும் போட்டுருவில்ல, நீ என்ன பண்ணுற சார்? ஒரு 2 ஸ்டெப்பு போதுங்க சார், நாங்கள் பிடிக்கிறோம். நீ வாங்க சாரா படத்தை பற்றி சொல்லுங்கள். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு லவ் எப்படி காமிக்க முடியும், ஒரு அம்மா மேலே இருக்கிற லவ் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக எந்த மூவியும் இல்லை. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு, காமெடியும் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு சார், சூப்பராக இருந்தது. மேமும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னைய பற்றி சார் வந்து சார் சார் ரொம்ப நல்லவர், வல்லவர். நிறைய மூவி இனிமேல் எடுக்கணும், ஹீரோவாக பண்ணணும், நிறைய வந்து அச்சீவ் பண்ணணும், நிறைய நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. சூப்பர். உங்கள் வாயிலே சொல்லுங்க. வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சாராக்கு வணக்கத்தை போடு, சாராக்கு வணக்கத்தை போடு. சூப்பர் சூப்பர். ஏம்மா நீ வாம்மா, நீ 2 வார்த்தை பேசுமா. தங்கச்சிட்ட கொடுத்துட்டு மைக்க பிடிக்க மாட்டேன், வாங்கம்மா வாமா. வர படத்தை பற்றி சொல்லுமா. படம் எல்லாமே செம்மையாக இருந்தது, ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபிலிம், இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ். தேங்க்யூ. சாரா, வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சாராக்கு வணக்கத்தை போடு. ஓகே வாங்க. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் நாங்கள் ரோகிணி தேட்டரில் சாரா மூவி பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு செல்லக்குட்டி சார். அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவல் அண்ட் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சாங்காக பார்த்துருப்பீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர், அதுவும் அவங்க கொடுத்த மாதிரி நான் நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ. நீங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பார். இவ்வளோ நேரம் உன்னைய பற்றி நான் பேசினேன், நீ என்னைய பற்றி எதுவும் பேசாம. எனக்கு அண்ணா வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், அதனால நிறைய மூவியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ செம்ம கூலான பாட்டி, ஜாலியான பாட்டி, அதனால் தேங்க்யூ. நீங்கள் வாங்க இந்த பக்கம். வீடியோ எடுக்கிறாங்கல்லம்மா, ஏம்மா எல்லாத்தையும் போட்டுருவில்ல, நீ என்ன பண்ணுற சார்? ஒரு 2 ஸ்டெப்பு போதுங்க சார், நாங்கள் பிடிக்கிறோம். நீ வாங்க சாரா படத்தை பற்றி சொல்லுங்கள். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு லவ் எப்படி காமிக்க முடியும், ஒரு அம்மா மேலே இருக்கிற லவ் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக எந்த மூவியும் இல்லை. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு, காமெடியும் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு சார், சூப்பராக இருந்தது. மேமும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னைய பற்றி சார் வந்து சார் சார் ரொம்ப நல்லவர், வல்லவர். நிறைய மூவி இனிமேல் எடுக்கணும், ஹீரோவாக பண்ணணும், நிறைய வந்து அச்சீவ் பண்ணணும், நிறைய நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. சூப்பர். உங்கள் வாயிலே சொல்லுங்க. வெந்து தணிந்தது காடு,
வெந்து தணிந்தது காடு சாராக்கு வணக்கத்தை போடு. சாராக்கு வணக்கத்தை போடு. சூப்பர் சூப்பர். ஏம்மா நீ வாம்மா, நீ 2 வார்த்தை பேசுமா. தங்கச்சிட்ட கொடுத்துட்டாம்மா, மைக்க பிடிக்க மாட்டேன். வாங்கம்மா வாம்மா. இதா வர வர. படத்தை பற்றி சொல்லுமா. படம் எல்லாமே செம்மையாக இருந்தது, ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபிலிம், இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ். தேங்க்யூ. சாரா, வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சாராக்கு வணக்கத்தை போடு. போடு.